Hello students, welcome back to Magic Class channel. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது Standard 7 Social Science அதுல Term 2ல Geographyல first lesson Resources. நாட்டோட வளங்கள் பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். ஓகே, லேர்னிங் objectives என்னன்னு பாத்தீங்கன்னா ரிசோர்ஸஸோட இம்பார்ட்டன்ஸ், எதுக்காக ரிசோர்ஸஸ் இருக்கு, நமக்கு எதுக்கு அது தேவை, ரெனியூவல் நான் ரெனியூவல் ரிசோர்ஸஸ் இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், அதுக்கப்புறம் ஃபாசில் ஃபியூவல் ரிசோர்ஸஸ்னால் என்ன. ஸோ இது எல்லாமே டீட்டெயிலாக நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் தேவ் கிவன் அன் இன்ட்ரடக்ஷன் இன் யோர் புக். ஒரு கண்ட்ரியோட சோஷியல், இக்கானமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரென்த் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிசோர்ஸஸோட டிஸ்ட்ரிபியூஷன், யூட்டிலைசேஷன் அண்ட் கான்சர்வேஷன். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு கண்ட்ரியோட சோஷியல், இக்கானமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரென்த் வந்து லைஸ் இன் தி டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது அந்த ரிசோர்ஸஸ் வந்து எப்படி மற்றவங்களுக்கு கொடுக்குறோம், யூஸ்ஃபுல் ஆகுது, யூட்டிலைசேஷன் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம், அண்ட் கான்சர்வேஷன் எப்படி அதை பாதுகாக்கிறோம் அந்த ரிசோர்ஸஸை. அதுதான் வந்துட்டு ஒரு கண்ட்ரியோட முக்கியமான ஸ்ட்ரென்த்தே. ஸோ ரிசோர்ஸஸ்னால் இன் சிம்பிள் டேர்ம் என்னன்னு சொல்வேன்னா எனிதிங் விச் கேன் பி யூஸ் ஃபார் சாட்டிஸ்ஃபைங் த ஹியூமன் நீட்ஸ் இஸ் கால்ட் ரிசோர்ஸஸ். அதாவது மனுஷனுக்கு தன்னோட உதவிக்கு, தான் செயலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எது தேவை, ரிசோர்ஸஸ் தேவை. ஸோ மனுஷனோட நீட்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ரிசோர்ஸஸ். ஸோ இதில் வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸ்ன்னு இருக்குது. நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் கைண்டால் உருவாக்கப்படாத ஒரு விஷயங்கள், அதாவது மவுண்டன்ஸாக இருக்கலாம், இல்லை ஆனிமல்ஸாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு தே எக்ஸிஸ்ட் இன் நேச்சர். ஸோ இது எதுவுமே வந்துட்டு இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் த ஹியூமன் பீங். ஸோ தீஸ் ஆர் கால்ட் அஸ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். மெனி நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஆர் எசென்ஷியல் ஃபார் ஹியூமன் சர்வைவல். ரிசோர்ஸஸை வந்து அப்படியே கன்சியூம் பண்ண முடியாது. அப்படியே கன்சியூம் பண்ண முடியாதுன்னா ஒரிஜினல் ஃபார்மில் அப்படியே நம்மளால் எடுத்துக்க முடியாது. தே மஸ்ட் பி ப்ராசஸ்ட் இன்டு யூஸ்ஃபுல் கமாடிட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு ஷீப் இருக்குன்னா அந்த ஷீப் மேலே இருக்க ஃபரை வந்து அப்படியே எடுத்து நம்மளால் ஒரு ஜாக்கெட்டாக, ஒரு உலின் ஜாக்கெட்டாக மாற்ற முடியாது. ஃபைனலாக அது நிறைய ப்ராசஸிங் ஸ்டெப்ஸ் போய் கடைசியாக தான் அதை நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அதுதான் இவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ். நேச்சுரல் ரிசோர்ஸஸ் சாட்டிஸ்ஃபை டெய்லி நீட்ஸ் ஆஃப் மேன். அதாவது நம்மளோட டெய்லி நீட்ஸ் என்னென்ன, ஃபுட் வேணும், சாப்பாடு வேணும், க்ளோத்திங் போடுறதுக்கு ட்ரெஸ் வேணும், ஷெல்டர் இருக்கிறது இடம் தேவை. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ரிசோர்ஸஸ்னால தான் நமக்கு கிடைக்கிது. நேச்சுரல் ரிசோர்ஸ் ஆல்சோ கான்ட்ரிபியூட் இம்மென்ஸ்லி டு பூஸ்ட் அப் அ நேஷன்ஸ் இக்கானமி. இக்கானமி அப்படின்னாலே வந்துட்டு நேஷனோட வெல்த்து, அதாவது காசு. ஸோ இது எல்லாமே பூஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸை வந்து இப்படி பிரிக்கலாம். நேச்சுரல் ரிசோர்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் தி ஆரிஜின், எங்கேருந்து வருது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி பிரிக்கலாம். இன்னொன்று வந்து பேஸ்ட் ஆன் ரெனியூவபிலிட்டி. ஆரிஜின் அப்படின்னாலே பயோட்டிக், ஏபயோட்டிக்னு ரெண்டாக பிரிக்கலாம். ரெனியூவபிலிட்டியில் வந்து ரெனியூபிளா, நான் ரெனியூபிளா. பயோட்டிக் அப்படின்னாலே பயோ அப்படின்னாலே லைஃப், ஏ பயோனா நான் லிவிங் திங்ஸ். ஸோ பயோனா லிவிங் திங்ஸ், ஏ பயோனா நான் லிவிங் திங்ஸ். ஸோ இப்போ டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பயோட்டிக் ரிசோர்ஸஸ். நான் as I already said, லிவிங் திங்ஸ் அண்ட் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ்லேருந்து வரது தான் பயோட்டிக் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். லிவிங் திங்ஸ்னால் என்னென்ன லிவிங் திங்ஸ், ஃபாரஸ்ட்டாக இருக்கலாம், க்ராப்ஸாக இருக்கலாம், பேர்ட்ஸ், ஆனிமல்ஸ், ஃபிஷ்ஷஸ், மேன் அண்ட் மெட்டீரியல். இது எல்லாமே லிவிங் திங்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ தே ஆர் பயோட்டிக் ரிசோர்ஸஸ். ஆர்கானிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாசில் ஃபியூவல்ஸ், கோல், பெட்ரோலியம், இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா டீகேடு ஆர்கானிக் மெட்டீரியல். ஸோ மவுண்டன்ஸ் கீழே, ராக்ஸ் கீழே பழைய கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு மேலே ஃபாசில் ஃபியூவல்ஸ். ஸோ இது எல்லாமே டீகேட் மெட்டீரியல், ஆர்கானிக் மெட்டீரியல்லேருந்து தான் இந்த பெட்ரோலியம், கோல் எல்லாம் வருது. ஸோ தீஸ் ஆர் பயோட்டிக். பயோட்டிக்னா லிவிங் ஆர் ஆர்கானிக் ரெண்டுத்துலேருந்து வரது தான் பயோட்டிக் ரிசோர்ஸஸ் சொல்லுவோம். அதுவே ஏபயோட்டிக்னா நான் லிவிங் திங்ஸ்லேருந்து வரது. ஃபார் எக்ஸாம்பிள் லேண்ட், வாட்டர், ஏர், சன்லைட். ஹெவி மெட்டல்ஸ் இன்க்ளூட் ஓர், கோல்டு, காப்பர், அயன். இது எல்லாமே வந்து ஏபயோட்டிக். ஓகே, ரெண்டாவது கிளாஸிஃபிகேஷன் ரெனியூபிலிட்டி. ரெனியூபிலிட்டினா நான் ரெனியூபிள் ஆர் ரெனியூபிள். ரெனியூபிள்னா திரும்ப திரும்ப அதை யூஸ் பண்ணலாம். நான் ரெனியூபிள்னா ஒரு தடவை யூஸ் பண்ணால் அவ்வளோதான், அதுக்கு மேலே அதை திரும்ப திரும்ப ரீயூஸ் பண்ண முடியாது. So first one is renewable. Renewable நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி can be repeatedly and replaced naturally. அதாவது திரும்ப திரும்ப you can keep on using it. Okay, ஸோ இந்த மாதிரி திரும்ப திரும்ப ஒரு ரிசோர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால it will not cause pollution, and this is the important renewable resource and energy sources that are being used worldwide. renewable resource தான் இப்போ வேர்ல்டே வந்துட்டு எதிர்பார்க்குறோம். For example, solar energy, wind energy and hydropower energy. ஸோ தனித்தனியாக பார்க்கலாம். இப்போ சோலார் எனர்ஜி. சோலார் எனர்ஜினாலே என்ன, மெயின் ஃபார்ம் ஆஃப் சோலார் எனர்ஜி இஸ் தி சன். ஸோ சன்னோட எனர்ஜியை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு அதை எலக்ட்ரிசிட்டியாக நம்ம மாற்ற போகிறோம். ஸோ திஸ் இஸ் தி சோலார் எனர்ஜியோட மெயின் எய்ம்.
எங்கெங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவோல்டாயிக் டிவைசஸ் ஆர் சோலார் செல்ஸ். சோலார் எனர்ஜியை வந்து டைரெக்டாக ஃப்ரம் சன்லேருந்து எடுத்து அது எலக்ட்ரிசிட்டியாக அது கன்வெர்ட் பண்ணுது. ஸோ அது வந்து எப்படின்னா சின்ன டிவைஸ்லையும் யூஸ் பண்ணலாம், பெரிய டிவைஸ்லையும் யூஸ் பண்ணலாம். சின்ன டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேல்குலேட்டருக்கு யூஸ் பண்ணலாம். நீங்கள் பார்த்துருப்பீங்களா எலக்ட்ரானிக் கேல்குலேட்டரில் மேலே ஒரு சின்ன பேனல் இருக்கும். ஸோ ஒருவேளை உங்கள் பேட்டரி போயிடுச்சுன்னா கூட யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் யோர் சோலார் எனர்ஜி டு ஆக்டிவேட் யுவர் கேல்குலேட்டர். அப்புறம் வாட்ச்சு, பேட்ரி இது எல்லாமே யூஸ் பண்ணலாம். லார்ஜ் எக்யூப்மெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சோலார் பேனல்ஸ் வச்சுருக்காங்க. பெரிய பில்டிங்ஸ், அப்பார்ட்மெண்ட்ஸ், ஃப்ளாட்லலாம் வந்து பெரிய சோலார் பேனல் எதுக்காக வச்சுருப்பாங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கே வந்துட்டு வாட்டர் ஹீட்டர் தண்ணியை வந்து சூடு பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பெரிய லெவலுக்கும் யூஸ் பண்ணலாம், சின்ன லெவலுக்கும் சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணலாம். Photovoltaic power plants and concentrating solar power are the largest solar application covering acres. ஸோ முக்கியமாக எங்கெங்கே வந்து இந்த சோலார் எனர்ஜி யூட்டிலைஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, ஜப்பான், சைனா, இட்டாலி அண்ட் USA. ஸோ இது எல்லாம் இந்த இடத்துலலாம் வந்துட்டு சோலார் எனர்ஜியை ரொம்ப பக்காவாக யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கம்மிங் ஆன் டு யோர் விண்ட் எனர்ஜி. Wind energy என்னன்னு பார்த்தீங்க கீழே இங்கே பாருங்கள் windmills are there, right? So these are the wind energy. So wind power is a clean energy since wind turbines does not produce any emissions. அதாவது கேஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணாது. ஸோ அதனால் விண்ட் எனர்ஜி வந்து க்ளீன் எனர்ஜி, அதாவது பொல்யூஷன், இந்த என்வாயர்மெண்ட்டுக்கு பொல்யூஷன் அது காஸ் பண்ணாது. ஸோ இட் இஸ் த மோஸ்ட் இக்கானமிக்கல், சீப்பஸ்ட் அண்ட் த ரெனியூபிள். ஒரு தடவை விண்ட்மில் வந்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப இட் கீப்ஸ் ஆன், அதாவது காற்றடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இட் கெட்ஸ் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிசிட்டி, ரைட்? ஸோ இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இட்ஸ் a renewable form of energy, it does not cause any pollution and is most economical. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசிக் டச் விண்மில், அதாவது டச் காலத்து டைமில் வந்து நிறுவன ஒரு விண்மில் வந்து கிட்டத்தட்ட hundreds of years ago, before hundreds of years, still it is in use. Next, modern wind turbines, 3 blades. இங்கே பாருங்கள் இந்த windmills வந்து they have 3 blades, okay? So based on which அதோட moving capacity turns the wind, காற்றை வந்து turns into electricity. அதே போல் ஓவர் எனர்ஜி படிக்கும்போது எந்தெந்த கண்ட்ரீஸில் இதை யூட்டிலைஸ் பண்ணுறாங்க அந்த பர்டிகுலர் எனர்ஜி. சோலார் எனர்ஜி நம்ம பார்த்தோம்ல இந்தியா, சைனா, USA அந்த மாதிரி. இப்போ விண்ட் எனர்ஜி எங்கெங்கெல்லாம் எந்தெந்த கண்ட்ரீஸில் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ், China, Germany, Spain, India, UK, Canada and Brazil. ஸோ எந்தெந்த ஸ்டேட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் தேர் ஆர் given here major wind farms in India. You can also take a look at this. Next one is hydro power. ஸோ ஹைட்ரோனாலே வாட்டர் தான். வாட்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டேம்ஸ்லேருந்து தண்ணி மேலேருந்து கொட்டுதில் கீழே வந்து ஒரு டர்பன் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பிளேட் வந்து மூவ் ஆக தண்ணி அது மேலே படும்போது அந்த பிளேட் வந்து வேகமாக ஓடும். ஸோ பேஸ்ட் ஆன் விச் எலக்ட்ரிசிட்டி இஸ் ஜென்ரேட்டட். இதுதான் வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாட்டர் இஸ் கன்சிடர்ட் as a great source of energy. ஸோ வாட்டர் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க டு ப்ரொடியூஸ் தி ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர். as I already said, எப்படி ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னா மூவிங் வாட்டர் வித் ஹை வெலாசிட்டி அண்ட் கிரேட் ஃபால்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் டர்பன்ஸ் அண்ட் டைனமோஸ். ஸோ பெரிய பெரிய டேம்ஸ்லேருந்து தண்ணி மேலேருந்து கொட்டும், கீழே வந்து டர்பன்ஸ் அண்ட் டைனமோஸ் வச்சுருப்பாங்க. அது வந்து அந்த தண்ணி அதில் படுற ஸ்பீடில் வேகமாக அந்த டைனமோ அந்த டர்பனோ ஓடும். ஸோ பேஸ்ட் ஆன் விச் எலக்ட்ரிசிட்டி இஸ் ஜென்ரேட்டட். திஸ் இஸ் த சீப்பஸ்ட் அண்ட் மோஸ்ட் versatile ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. அகெயின் திஸ் இஸ் அ ரெனியூபிள் எனர்ஜி. ஸோ எந்தெந்த கண்ட்ரீஸில் மெயினாக யூஸ் பண்ணுறாங்கன்னா சைனா, கனடா, Brazil, United States of America, Russia, India, Norway and Japan. So largest producer of hydroelectricity எதுன்னு பார்த்தீங்கன்னா China. They might ask this in your one word. So China is the largest producer of hydroelectricity. ஓகே, இங்கே பாருங்கள் ஹைட்ரோஎலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ஸ் வந்து எங்கெங்கே இருக்குது, தெஹ்ரி டேமில் வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்குது, உத்தரகாண்ட், அந்த மாதிரி ஒவ்வொன்றா கொடுத்துருக்காங்க. ஸோ யூ ஹாவ் டு லேர்ன் திஸ் ஹைட்ரோஎலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் எங்கே அண்ட் இன் விச் ஸ்டேட். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மேட்டூர் டேம். ஸோ திஸ் தே வில் ஆஸ்க் யூ அகேன் இன் யோர் ஒன் வேர்ட், ஆர் தே கேன் ஆஸ்க் யூ இன் யோர் 5 marks. சிமிலர்லி நேம் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ், த கண்ட்ரி அண்ட் த ரிவர், இந்த 3 இதுவும் நீங்கள் படித்து தான் ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் நான் ரெனியூபிள். ரெனியூபிள் பாத்திரம் தே கேன் பி ரீயூஸ்ட், ரீசைக்கிள், திரும்ப திரும்ப அதை யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் ரெனியூபிள் அப்படி கிடையாது. ஒன்ஸ் தே ஆர் யூஸ்ட் திரும்பி அதை வந்துட்டு ரீயூஸ் பண்ண முடியாது. பேஸ்ட் ஆன் விச் இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஆகிடும். நீங்கள் திரும்ப திரும்ப கண்டினியூஸாக யூஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்லி த எனர்ஜி கெட்ஸ் எக்ஸாஸ்டட். கடைசியாக அந்த எனர்ஜி, அந்த ரெனியூபிள் ரிசோர்ஸஸே இல்லாமல் போயிடும். ஸோ இதுதான் வந்து நான் ரெனியூபிள் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லுவோம்.
So natural resources that are once consumed and cannot be replaced, the most important word. So they are called as non-renewable. So திரும்ப திரும்ப யூஸ் பண்ணால் they leads to exhaustion. Example பார்த்தீங்கன்னா fossil fuels such as coal, petroleum, natural gas, mineral resources such as iron, copper, bauxite, gold, silver and others. அதாவது இப்போ கோல் பெட்ரோலியம்லாம் யூஸ் பண்ணோன்னா ஒரு தடவை பெட்ரோலியம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. திரும்ப வந்து உங்களால் அதை ரீயூஸ் பண்ண முடியும். வேறு பெட்ரோல் வாங்கி தான் உங்கள் பைக்கை ரன் பண்ணணும். am I right? So these are examples of non-renewable resources. Okay, they are classified again into 3 types: metallic, non-metallic and fossil fuel. So இதை வந்து டீட்டெயிலாக இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மெட்டாலிக். மெட்டாலிக் அப்படின்னாலே இந்த வேர்ட்லேயே மெட்டல்ன்றது இருக்குது. ஸோ மெட்டாலிக் ரிசோர்ஸஸ் ஆர் தோஸ் ரிசோர்ஸஸ் தட் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் மெட்டல்ஸ். மெட்டல்ஸ் இருக்கிறது தான் மெட்டாலிக் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லுவோம். They are hard substances which are good conductors of heat and electricity. So metals nale எப்போவுமே they are good conductors of heat and electricity. For example, iron, copper, gold, bauxite, silver, manganese. So இதில் வந்து ஒரு சிலதை மட்டும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். So first one is iron. Iron is the 4th most common element in the earth's crust and it is the most widely available metal. எர்த் க்ரஸ்டில் மோஸ்ட் காமன்லி அவைலபிள் எலிமெண்ட்டில் 4th லிஸ்ட்டில் வந்து ரேங்கில் எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அயன் தான். அயன் ஓர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அயன் ஓரில் வந்து காமன் ஃபார்ம் ஆஃப் அயன் ஓர் எதுன்னு பார்த்தீங்கன்னா மேக்னடைட் அண்ட் ஹெமடைட் which occurs normally in the rocks of the crust. ஸோ ஒரு ஸ்டீல் மேக் பண்ணணுன்னா அதுக்கு மேஜரான மெட்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அயன் தான். ஸோ 98% ஆஃப் தி iron ore extracted is used to make steel. ஸ்டீலில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குன்னா நிறைய இருக்கும். அதில் முக்கியமாக 98% வந்து கான்ஸ்டியூட் பண்ணுறது வந்து அயன் தான். ஸோ பியூர் அயன் வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால அதோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் கார்பன் அண்ட் மேங்கனீஸ். எப்போவுமே பார்த்திங்கன்னா கோல்டு வந்து அப்படியே யூஸ் பண்ண மாட்டோம். பிகாஸ் வெரி பியூர், அது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், பிரேக் ஆகிடும். அதனால் கொஞ்சம் இம்ப்யூரிட்டிஸ் ஆட் பண்ணுவாங்க. அதே போல் தான் பியூர் ஸ்டீலை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. இதோட கொஞ்சம் ஃபார்ம் ஆஃப் கார்பன் அண்ட் மேக்னீஸ் இஸ் ஆடட் டு இட். ஸோ எதுக்காக அயன் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா லோ காஸ்ட்டு அண்ட் தென் ஹை ஸ்ட்ரென்த் வந்து மேக்ஸ் யூஸ் இட் இன் மெனி அப்ளிகேஷன்ஸ் சச் எஸ் என்ஜினியரிங், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மெஷினரி, மெஷின்ஸ், ஆட்டோமொபைல், பெரிய பிரிட்ஜஸ், ஸ்ட்ரக்சரல் காம்பனன்ட்ஸ், பில்டிங், ஸ்டீல் எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாத்துக்குமே நம்ம அயன் யூஸ் பண்ணுவோம். ஸோ அயன் வந்து எங்கேருந்து கிடைக்கிது? அயன் ஓர் வந்து இட் இஸ் மைண்ட் இன் ஆல்மோஸ்ட் அபவுட் 50 countries. ஸோ இதில் முக்கியமான மேஜர் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் அயன் ஓர் எந்த கண்ட்ரீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சைனா, ஆஸ்திரேலியா, பிரேசில், இந்தியா, ரஷ்யா. அண்ட் தே கான்ட்ரிபியூட் டு 85% ஆஃப் தி டோட்டல் அயன் ஓர் ப்ரொடியூஸ்ட். இப்போ இந்தியான்னு மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் எங்கெங்கே இந்த அயன் ஓர் ரிசர்வ்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட், ஒடிஷா, மத்திய பிரதேஷ், Chhattisgarh, Karnataka and Goa. They account for nearly 95% of the total reserve of India. தமிழ்நாடுல எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சமலையில் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு மெட்டல் எடுத்துக்கிட்டிங்கன்னா முக்கியமாக என்னென்ன படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த மெட்டலோட யூஸஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அதோட பியூர் ஃபார்ம் யூஸ் பண்ணுறோமா, அதுக்கப்புறம் அந்த ஓர் வந்து எங்கள் கண்ட்ரீஸ்லேருந்து இந்த கண்ட்ரீஸ்லேருந்து எடுக்கிறாங்க, மேஜர் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் மெட்டல் நம்ம பார்க்கணும். Next is copper. Copper is one of the first metal known and used by man. So இந்த கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மேனால் யூஸ் பண்ண ஃபஸ்ட்டு மெட்டல் என்னன்னு கேட்டாங்கன்னா அது காப்பர் தான். ஸோ காப்பர் ரேங்க்ஸ் 3rd most consumed industrial material in the world after iron and aluminium. ஸோ மக்களால் அதிகமாக யூஸ் பண்ணுற மெட்டல்ஸில் 3rd ரேங்க்கில் வர்றது பார்த்திங்கன்னா காப்பர் தான். So copper is again a good conductor of heat and electricity. So copper எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வயர்லாம் எல்லாமே காப்பர் வயராக தான் இருக்கும். ஸோ டெலிகம்யூனிகேஷன் கேபிள்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காப்பர் கேபிள் இருக்கும்ல, ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ Chile is the world's number 1 country in the production of copper. மற்ற காப்பர் ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸ் வந்து பெரு, சைனா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், காங்கோ அண்ட் ஆஸ்திரேலியா. Next is gold. Gold is a rare and very precious metal. அதனாலே வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு மார்க்கெட்டில் ஹை டிமாண்ட். ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து கோல்டோட ரேட் வந்து எப்போவுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோல்டு வந்து எதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னா பழங்காலத்தில் வந்துட்டு அரசர்கள் வந்து they used only for coins, making coins. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் in every jewelry you have your gold and dentistry
அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு மனுஷனோட வெல்த்தை வந்து இண்டிகேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் கோல்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா சைனா தவிர மற்ற கண்ட்ரிஸ் எதுனா ஆஸ்திரேலியா, ரஷ்யா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், சவுத் ஆஃப்ரிக்கா, கனடா, தேர் ஆல்சோ மேஜர் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் கோல்டு. ஸோ இந்த மேஜர் ப்ரொடியூசர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா மட்டுமே ஹேஸ் 9,500 tons ரிசர்வ் ஆஃப் கோல்ட் ஓர் அண்ட் இட் இஸ் தி வேர்ல்ட்ஸ் லீடிங் கண்ட்ரி இன் கோல்டு ஓர் ரிசர்வ்ஸ். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கர்நாடகா இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் கோல்டு இன் இந்தியா. அது வந்து அதில் இருக்கிற மைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோலார் கோல்டு ஃபீல்ட் இஸ் ஒன் ஆஃப் த டீப்பஸ்ட் மைன் ஆஃப் தி வேர்ல்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாக்சைட் ஓர்லேருந்து வரது தான் அலுமினியம். ஓகே, தெர் ஆர் செவரல் ஓர்ஸ் தட் கண்டெயின் அலுமினியம். நிறைய ஓரில் வந்து அலுமினியம் எடுக்கலாம், ஆனால் முக்கியமாக மேஜரான ஓர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாக்சைட் தான். ஸோ அலுமினியம் வந்து யூ ஹாவ் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் அலுமினியம். முக்கியமாக அலுமினியம் எதனால் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இட் இஸ் லைட் வெயிட்டாக இருக்கும், டஃப், சீப்பர். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சீப்பர். அதனால் வந்து அது ஒரு பாப்புலர் மெட்டல் தட் இஸ் யூஸ் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸஸ். கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் இல்லாமல் நிறைய பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஏர்க்ராஃப்ட்ஸில், ஷிப்ஸில், ஆட்டோமொபைல்ஸ், ரயில்வே கோச்சஸ், நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுவோம். இட் இஸ் அகெயின் அ குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. அதனால இட் இஸ் யூஸ்ட் ஃபார் மேக்கிங் electrical cables. It is highly resistant to corrosion. சீக்கிரமாக வந்து கெட்டு போகாது. So by the addition of small quantities of other metals to aluminium, it creates superior alloy than pure aluminium. நம்ம பார்த்தோம்ல ஆல்ரெடி கோல்டில் வந்து கோல்டு அப்படியே யூஸ் பண்ண மாட்டோம். there will be some kind of impurities added. அதே போல் தான் அயனுக்கு பார்த்தோம். Similarly அலுமினியமோட ஒரு சில impurities create பண்ணி pure aluminium விட it will be superior. It is called as dura-element. ஸோ பிக்கெஸ்ட் அண்ட் த லார்ஜஸ்ட் லீடிங் பாக்சைட் ப்ரொடியூசர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. அப்பார்ட் ஃப்ரம் தட் மற்ற கண்ட்ரீஸ் வந்து சைனா, பிரேசில், இந்தியா, கினியா, ஜமைக்கா அண்ட் ரஷ்யா ஆல்சோ பிளே அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த பாக்சைட் ப்ரொடக்ஷன். 1/4 of the bauxite mineral deposits is found in Guinea alone. ஸோ இந்த கண்ட்ரீஸ் மேலே இருக்க கண்ட்ரீஸில் பார்த்ததில் பார்த்திங்கன்னா கினியா வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டில் 1/4 ப்ரொடக்ஷன் ஆஃப் பாக்சைட் ஒரே இந்த கினியாவில் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா எங்கெங்கே இருக்குன்னா ஒடிஷா, குஜராத், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், தமிழ்நாடு அண்ட் மத்திய பிரதேஷ் ஆர் த மெயின் பாக்சைட் லீடிங் ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ் இன் இந்தியா. ஓகே, ஸோ எங்கே தமிழ்நாட்டில் எங்கே தே மோஸ்ட்லி ஃபவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் ஷெவரி ஹில்ஸ் ஆஃப் சேலம் டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு. நெக்ஸ்ட் இஸ் சில்வர். கோல்டுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷியஸ் மெட்டல் சில்வர் தான். ஆனால் கோல்டை விட வைட் வெரைட்டி ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். எங்கெங்கெல்லாம் ஜுவல்லரி, டென்டிஸ்ட்ரி, ஃபோட்டோகிராஃபிக் கூட்ஸ், எலக்ட்ரோப்ளேட்டிங் இண்டஸ்ட்ரி அண்ட் நிறைய லக்ஸுரி கூட்ஸை வந்து பண்ணுறதுக்கு சில்வர் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதே போல் கோல்டை போல் சில்வர் ஆல்சோ ரெசிஸ்ட் கொரோஷன். ஸோ எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இருக்குது. மெக்சிகோ, பெரு, சைனா, ரஷ்யா, ஆஸ்திரேலியா அண்ட் சிலி. அதில் முக்கியமான வேர்ல்ட்ஸ் லீடிங் ப்ரொடியூசர் சில்வர் ப்ரொடியூசர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மெக்சிகோ தான். Okay, and more than 50% of the silver is found only in the South American countries. So ஒரு மெட்டல் பார்த்தீங்கன்னா அந்த மெட்டல் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, எங்கெங்கெல்லாம் இருக்குது, முக்கியமாக லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் தட் பர்டிகுலர் மெட்டல் எந்த கண்ட்ரின்றதை யூ மஸ்ட் லேர்ன் பை ஹார்ட். நெக்ஸ்ட் இஸ் மேங்கனீஸ். Manganese is a steel grey, hard, shiny and brittle material. The common ore of manganese are pyrolusite manganese, சிலோமிலேன் அண்ட் ரோடோக்ரோசைட். ஸோ எதுக்காக மேங்கனீஸ் யூஸ் பண்ணுறோன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் குட் குவாலிட்டி ஸ்டீல். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல ஸ்டீலில் வந்து ஒரு சில இம்ப்யூரிட்டிஸ் கார்பன் அண்ட் மேங்கனீஸ் ஆட் பண்ணுறாங்க டு மேக் தி அயன் மோர் ஹார்ட். ஸோ மேங்கனீஸ் வந்து எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பேட்டரிஸில் யூஸ் பண்ணுறாங்க, கலரிங் மெட்டீரியல் இன் பிரிக்ஸ், பாட்ரி அண்ட் ஃப்ளோர் டைல்ஸ். அதே போல் டிஸ்இன்ஃபெக்டிங் லிக்விட்ஸ்லையும், ப்ளீச்சிங் பவுடர்லையும், ஃபர்டிலைசர்லையும் மேங்கனீஸ் யூஸ் பண்ணுவாங்க. லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் மேங்கனீஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா. அது தவிர யூ ஹேவ் சைனா, ஆஸ்திரேலியா, கெபான், பிரேசில் அண்ட் இந்தியா. நெக்ஸ்ட் கம்மிங் ஆன் டு நான் மெட்டாலிக் ரிசோர்ஸஸ். ஸோ அங்கே மெட்டல்ஸ் வந்து கலந்துருக்கும் ரிசோர்ஸஸில் இங்கே வந்து நான் மெட்டாலிக், தட் டஸ் நாட் கம்ப்ரைஸ் ஆஃப் மெட்டல்ஸ். இதுதான் நான் மெட்டாலிக்னு சொல்லுவோம். தே ஆர் நாட் ஹார்ட் சப்ஸ்டன்சஸ் அண்ட் தே ஆர் நாட் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. மெட்டல்ஸ்னால் எப்போவுமே குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி இருக்கும்.
நான் மெட்டல்ஸில் வந்து மெட்டல்ஸ் இல்லாததுனால they are not good conductors of heat and electricity. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மைக்கா, லைம்ஸ்டோன், ஜிப்சன், டாலமைட், ஃபாஸ்பேட். ஸோ இப்போ இங்கே ஒரு சிலதை நம்ம படிக்கலாம். மைக்காவோட முக்கியமான ஓஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மியூஸ்கோவைட் அண்ட் பயோடைட் அதை காமன் ஹோஸ் ஆஃப் மைக்கா. எங்கே யூஸ் பண்ணுறோன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுவோம். எதுக்காக முக்கியமாக இதை யூஸ் பண்ணோன்னா இட் இஸ் அன் இன்சுலேட்டிங் மெட்டீரியல். எதுக்காகனா பிகாஸ் இட்ஸ் அ பேட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஒரு ஷாக்கில் வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக இதை நம்ம மைக்கா யூஸ் பண்ணுவோம். பவுடர்ட் ஃபார்மாக இருக்கும்போது இட் இஸ் யூஸ்ட் இன் மேக்கிங் லியூப்ரிகேட்டிங் ஆயில் அண்ட் டெக்கரேட்டிவ் வால்பேப்பர்ஸ். ஸோ முக்கியமான வேர்ல்ட்ஸ் டாப் ப்ரொடியூசர் ஆஃப் மைக்கா எதுன்னு பார்த்தீங்கன்னா சைனா தான். அண்ட் இது தவிர மற்ற ஸ்டேட்ஸ்லாம் இருக்குது. ரஷ்யா, ஃபின்லாண்ட், யுனைடெட் ஸ்டேட்ஸ், டர்க்கி அண்ட் ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியா. தே ஆல்சோ பிளே அ மேஜர் ரோல் இன் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் மைக்கா. இந்தியாவில் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், ராஜஸ்தான் அண்ட் ஜார்க்கண்ட். ஐ நோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கீப் த ஸ்டேட்ஸ் இன் மைண்ட். எந்தெந்த இடத்துல வந்து எந்தெந்த மெட்டல்ஸ் இருக்குது, எந்த ஸ்டேட்டில் இருக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். பட் நீங்கள் படிக்க ஒரு 4-5 தடவை திரும்ப ரிவைஸ் பண்ணுங்கள். யூ வில் கெட் இட் வெரி ஈஸி. Next is limestone. So what is a limestone? Limestone is nothing but a sedimentary rock. So இதில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா this rock stone is formed mainly of skeletal fragments. Skeletal fragments இறந்து போன உயிரினங்கள்னால வந்து ஒரு சில விஷயங்கள். இறந்து போன உயிரினங்கள்னால் அது மெரைன் ஆர்கானிசம், தண்ணியில் வாழ்கிற ஆர்கானிசம்ஸாக இருக்கலாம், இல்லை கோரலாக இருக்கலாம், ஃபோராமினராக இருக்கலாம், இல்லை மொலஸ்கஸ். ஸோ இது எல்லாமே தண்ணியில் இருக்கிற குட்டி ஆர்கானிசம்ஸ் தான், மெரைன் ஆர்கானிசம்ஸ். So about 10% of the sedimentary rocks are limestone. Mostly limestone is made into crushed stone and used as a construction material. எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணலாம். ஃபேஸிங் ஸ்டோன்ஸாக இருக்கா, மூளைக்கல்லாக யூஸ் பண்ணலாம், இல்லை ஃப்ளோர் டைல்ஸ், ஸ்டாட்ரிட்ஸ், விண்டோ சில்ஸ் and many other purposes. So crushed limestone is used in smelting and other metal refining process. ஒரு மெட்டலை வந்து பியூரிஃபை பண்ணுறதுக்காக இந்த limestone யூஸ் பண்ணாங்க. போர்ட்லேண்ட் சிமெண்ட் எதுலேருந்து வந்ததுன்னு கேட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைம்ஸ்டோன். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். போர்ட்லேண்ட் சிமெண்ட் இஸ் மேட் ஃப்ரம் லைம்ஸ்டோன். திஸ் தே லாஸ்ட் யூ இன் யோர் ஒன் வேர்ட். அகெயின் எந்தெந்த கண்ட்ரீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சைனா ப்ரொடியூசஸ் மோர் தென் ஹாஃப் ஆஃப் தி லைம்ஸ்டோன் ப்ரொடக்ஷன் இன் த வேர்ல்ட். பிசைட்ஸ் திஸ் எந்தெந்த கண்ட்ரீஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ், இந்தியா, ரஷ்யா, பிரேசில், ஜப்பான் ஆல்சோ ப்ரொடியூஸ் மோர் லைம்ஸ்டோன். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், ஆந்திர பிரதேஷ், குஜராத், சத்தீஸ்கர் அண்ட் தமிழ்நாடு. They produce over 3/4 of the total limestone of India. தமிழ்நாட்டில் மட்டும் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம், திருநெல்வேலி, அரியலூர், சேலம், கோயம்புத்தூர் அண்ட் மதுரை டிஸ்ட்ரிக்ட்ஸ். கம்மிங் ஆன் டு ஃபாசில் ஃபியூவல் ரிசோர்ஸஸ். ஃபாசில் ஃபியூவல்ஸ் எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா டெட் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், அதோட ரிமைன்ஸ்லேருந்து வந்தது தான் ஃபாசில் ஃபியூவல்ஸ். These are often referred to as fossil fuels and they are formed from hydrocarbons. ஸோ இந்த ஃபாசில் ஃபியூல்ஸை வந்து நம்ம பேர்ன் பண்ணும்போது they become a great source of heat and energy. For example, coal, petroleum and natural gas. ஸோ எப்படி இந்த ஃபாசில் ஃபியூல்ஸ்லாம் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டெட் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து இப்போ வந்து ஒரு பெரிய மரம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மரத்தை வந்து நீங்கள் உடச்சிடுறீங்க, துண்டாக ஆக்கிட்டு அதை புதைச்சிடுறீங்க. ஸோ புதைச்ச பிறகு கிட்டத்தட்ட ஆஃப்டர் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் thousands of years you take that will be formed as coal or petroleum. It will be, these are called as fossil fuels. ஸோ இதை தான் வந்து நம்ம fossil fuelsன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா கோல். திஸ் இஸ் த மோஸ்ட் abundantly ஃபவுண்ட். அதிகமாக வந்து இருக்கிற fossil fuel எதுன்னு பார்த்திங்கன்னா கோல் தான். ஸோ பிகாஸ் when dead plant material is converted into peat. ஸோ பிளான்ட் மெட்டீரியல், அதாவது ஒரு பெரிய மரத்தை நம்ம இடித்து அதை உடச்சி நம்ம கீழே வச்சு புதைச்சிட்றோம்ல, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பலகால வருஷத்துக்கு அப்புறம் அது கோலாக மாறிடும். ஸோ இட் இஸ் யூஸ்ட் இன் அ டொமெஸ்டிக் ஃபியூவல் இன் இண்டஸ்ட்ரீஸ் சச் அஸ் iron and steam engines to generate electricity. Electricity produced from coal is called as thermal power. ஸோ கோல்லேருந்து வர எலக்ட்ரிசிட்டியை வந்து நம்ம தேர்மல் பவர்னு சொல்லுவோம். ஸோ கோல் வந்து பேசிக்காக வந்து 4 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுவோம். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 4 இம்பார்ட்டன்ட் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் கோல்: anthracite, bituminous, lignite and peat. பேஸ்ட் ஆன் த காம்போசிஷன் வந்து இதனால் பிரிச்சிருப்பாங்க. திஸ் யூ வில் லேர்ன் இன் யுவர் ஹையர் கிளாஸஸ். மேஜர் கோல் லீடிங் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு வந்து சைனா. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இந்தியா, USA, ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா அண்ட் ரஷ்யா ஆல்சோ ப்ரொடியூஸ் மோர் கோல்.
ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ராணிகஞ்ச் இன் வெஸ்ட் பெங்கால், நெய்வேலி இன் தமிழ்நாடு, ஜாரியா, தன்பாத் அண்ட் புகாரா இன் ஜார்க்கண்ட். Next is petroleum. Petroleum is found between layers of rock and drilled from oil fields located in offshore and coastal areas. So rocks கீழே வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து fossil fuel தான் because of the dead plants and animals which have been buried underneath the earth thousands of years ago. ஸோ இங்கே இருக்கிற வந்து பெட்ரோலை வந்து எடுத்துகிட்டு டேரெக்டாக யூஸ் பண்ண மாட்டோம். இது ரிஃபைனரிஸ் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் யூஸ் பண்ணி அதை வந்து ரிஃபைன் பண்ணுவோம். ஒவ்வொரு ப்ராசஸில் வந்து ஒவ்வொரு பை ப்ராடக்ட் கிடைக்கும். ஒவ்வொரு பை ப்ராடக்ட்னா ஒவ்வொரு டைமில் ரிஃபைன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜஸில் க்ரூட் ஆயில் கிடைக்கும், வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ், டீசல் கிடைக்கலாம். பேஸ்ட் ஆன் த காம்போசிஷன் they'll be classified into diesel, petrol, kerosene, wax, plastic and lubricants. Okay, so petroleum and its derivatives are called black gold as they are very valuable. So black gold ன்னு எதை சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் தான் சொல்லுவோம், கோல்டு சொல்ல மாட்டோம். This again very important. Black gold எதுனா petroleum. Chief petroleum producing countries are Saudi Arabia, Iraq, Iran and Qatar. மற்ற ப்ரொடியூசர்ஸ் பார்த்திங்கன்னா USA, ரஷ்யா, வெனின்சுலா, குவைத், UAE and அல்ஜீரியா. இந்தியாவில் எங்கெங்கே இருக்குது பார்த்திங்கன்னா அசாமில், மும்பையில் and deltas of Krishna and Godavari rivers. Next is natural gas. Natural gas is found with petroleum deposits and released when crude oil is brought to the surface. நம்ம பெட்ரோலியம் எடுக்கிறோம்ல அதிலிருந்து வர பை ப்ராடக்ட் தான். ஓகே, இட் கேன் பி யூஸ்ட் as a domestic and industrial fuel. More than 50% of the global natural gas reserves are found in the United States of America, Russia, Iran and Qatar. இந்தியாவில் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா அண்ட் கோதாவரி டெல்டா, Assam, Gujarat and some areas offshores. So with this lesson is complete. ஸோ சும்மா ஒரு wrap up points to know கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து எப்படின்னா நேச்சுரலாக ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இன் தி என்வாயர்மெண்ட். நெக்ஸ்ட் இஸ் ரெனியூபிள் ரிசோர்ஸஸ்னால் ரிப்பீட்டடாக அதை யூஸ் பண்ணலாம், அதனால எக்ஸாஸ்ட் ஆகாது அண்ட் பொல்யூஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணும். நெக்ஸ்ட் இஸ் நான் ரெனியூபிள் ரிசோர்ஸஸ், ஒரு தடவை நம்ம கன்சியூம் பண்ணால் திரும்ப திரும்ப நம்மளால் யூஸ் பண்ண முடியாது, பிகாஸ் ஆஃப் விச் அது எக்ஸாஸ்ஷன் ஆகிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா சோலார் எனர்ஜி, இட் இஸ் நாட் ஹார்ம்ஃபுல் டு தி என்வாயர்மெண்ட், இட் டஸ் நாட் காஸ் பொல்யூஷன். ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி சொன்ன மாதிரி மேலே கிரேட் ஃபால்ஸ்லேருந்து வரும், கீழே வந்து டர்பின்ஸ் அண்ட் டைனமோஸ் இருக்கும். அந்த ஃபால்ஸோட ஸ்பீடை பேஸ் பண்ணி அந்த டைனமோஸ் இந்த டர்பின்ஸ் வந்து ரன் ஆகும், அந்த பிளேட்ஸு. ஸோ பேஸ்ட் ஆன் விச் வாட்டர் இஸ் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிசிட்டி. மெட்டாலிக் ரிசோர்ஸஸ் வந்து அயர்ன், காப்பர், கோல்டு, பாக்சைட், சில்வர் அண்ட் மேங்கனீஸ். அதுவே நான் மெட்டாலிக் ரிசோர்ஸஸ் வந்து mica, limestone, gypsum, dolomite and phosphate. Finally, fossil fuels, they are obtained from the remains of dead plants and animals, example coal and petroleum. So with this, resource chapter is complete. If you have any doubts, please post your queries. I'll get that clarified for you. Thank you, students.